வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல உருளைக்கிழங்கு ஜீரா ஃப்ரை பண்ண போறோம். 400 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்திருக்கணும். ரொம்ப சாஃப்டா வேக வச்சிடக்கூடாது. இதனுடைய தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க, அல்லது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்ல பொடியா சாப் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, எல்லாத்தையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப இதுல கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவுல இருக்கட்டும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளை கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவுல தான் இருக்கு. இத 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த கசூரி மேத்தி இலைகள் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம உருளைக்கிழங்க பாதி அளவுக்கு வேக வச்சாதான் இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உடையாம இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 4 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 4 நிமிஷமா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூளை கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க, அல்லது சில்லி பிளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கிரஷ் பண்ண மிளகு, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கு. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட சேர்ந்து 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். மசாலா தூளோட சேர்ந்து கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான உருளைக்கிழங்கு ஜீரா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை பண்ண போறோம். 1/2 கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டு நீல சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீல சைஸ் பீசஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உருளைக்கிழங்கோட கலர் மாறாம இருக்கும். இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா வாங்கிக்கங்க, அப்பதான் நம்மளுக்கு நீல பீசஸா கட் பண்ண முடியும். இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிடணும். இந்த வடிகட்டியில உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டா வடிய விட்டுருங்க. இதை ஃப்ரை பண்றதுக்கு அடிகனமான கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கங்க. நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்ச உருளைக்கிழங்க இதுல சேர்த்துடலாம். இப்ப இந்த கிழங்க 1 நிமிஷம் போல நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு பெருங்காய பவுடர் சேர்க்கணும். நான் 5 நிமிஷம் கழிச்சு தான் சேர்க்க போறேன். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க.
5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி அடுத்து மூடி எதுவும் போட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இடையில அப்பப்போ குலுக்கி விட்டு உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு தயிர் கறி பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நீளமாக இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 200 ml ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை இந்த பவுலில் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது இருக்கட்டும். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கிழங்கை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். வதக்கிட்டு இருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை ஓரளவு அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தயிர் கலவையை இதில் சேர்த்துடலாம். தயிர் கலவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே 5-6 நிமிஷத்துக்கு இந்த தயிர் கலவை நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தயிர் கலவையோட நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல வெந்துட்டு இருக்கட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமுமே ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய பொட்டேட்டோ தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டான உருளைக்கிழங்கு தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ண போறோம். 400 கிராம் உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத குக்கர்ல சேர்க்கிறேன். கிழங்கு பெருசா இருந்தா 2 கட் பண்ணிக்கங்க. கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, 3/4 டீஸ்பூன் கல் உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டாச்சு. இந்த கிழங்கு குழைய வெந்துடக்கூடாது. ஒரு 75% வெந்தா போதும். நான் இதை 2 விசில் விட்டு வேக வைக்க போறேன். நீங்க கிழங்கோட சைஸை பொறுத்து எத்தனை விசில் வைக்கணுமோ அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கோங்க. ரெண்டு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கிழங்கு பாத்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த கிழங்கு தனியா எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சிட்டு கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 7லேருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த பச்சை மிளகாவை
இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் சீரகம், 7ல இருந்து 8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு. இத தண்ணி சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம், ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து. பருப்பெல்லாம் செவந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்க்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள். வெங்காயம் 2 நிமிஷம் போல வதங்கினதும் இதுல நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் பூண்டு கலவையை சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். மிதமான தீயில வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். பச்சை மிளகாய் பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் அதுல பூண்டு சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கும் போது ஒரு 1/2 இன்ச் இஞ்சிய தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இத மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இதுல உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. அப்ப உருளைக்கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருந்தது. இப்ப நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃபுல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகும் வெந்து வர்றதுக்கு. வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நாலு நிமிஷமாச்சு. மசாலாவோட சேர்ந்து கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஃபைனலா இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஃபிளேவரோட சூப்பரா உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பால் கறி பண்ண போறோம். 300 கிராம் உருளைக்கிழங்கு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால்ல வேக வைக்க போறோம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில பாதி மூடி தேங்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1 கப் அளவுக்கு இருக்கு. நீங்க தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணிக்கங்க. அப்பதான் பால் கறி நல்ல வெள்ளையாவே இருக்கும். இந்த தேங்காயில இருந்து தேங்காய் பால் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1/4 கப் தண்ணி சேர்த்து திக்கான தேங்காய் பாலும், அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்து 2வது தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திக்கான தேங்காய் பாலும் 2வது எடுத்த தேங்காய் பாலும் ரெடியா இருக்கு. அடுத்து இந்த மிக்ஸி ஜார்ல வெந்நீர்ல 10 நிமிஷமா ஊற வச்ச 7-8 முந்திரி, அதே மாதிரி வெந்நீர்ல 10 நிமிஷமா பாதாம ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, இதையும் வெந்நீர்ல தான் ஊற வச்சு சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். 2 தேங்காய் பால், முந்திரி பாதாம் பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சு ரெடியா வச்சிட்டீங்கன்னா நம்ம பால் கறியை வேகமா செஞ்சிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு சின்ன பீஸ் பட்டை. இந்த நட்சத்திர பூ ஃபுல்லா சேர்க்க வேண்டாம், சும்மா 2 பீஸ் மட்டும் சேர்த்தா போதும். அப்புறமா சோம்பு 1/4 டீஸ்பூன்ல பாதி, இந்த அளவு சேர்த்தா போதும், இல்லைன்னா ரொம்ப வாசனையா இருக்கும்.
ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 3 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். இந்த பால் கறிக்கு பச்சை மிளகாய் காரம் தான், நான் மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போறது இல்ல. இன்னொன்னு பால் கறி வந்து மைல்டான காரத்தோட இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து லைட்டா வதங்கினா போதும். வெங்காயம் வந்து கலர் மாறிடாம வதக்கிக்கங்க. இந்த அளவு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிட்டு இதுல ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளியும் கொஞ்சமா சேர்த்தா போதும். தக்காளியும் ஒரு நிமிஷம் போல வதங்கிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன். கூடவே இந்த பால் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல மிதமான தீயில வச்சு ஒரு வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்த 2வது தேங்காய் பால் இதுல சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு தேங்காய் பால்லையே வேகட்டும். அப்ப உருளைக்கிழங்க பாதி அளவு வேக வச்சோம். இப்ப தேங்காய் பாலோட சேர்ந்து நல்லா ஃபுல்லாவே வெந்து வந்துடும். வெந்துட்டு இருக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. ஃபிளேமை கூட்டி வச்சிட்டீங்கன்னா தேங்காய் பால் வத்திரும், உருளைக்கிழங்கு வேகாது. வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் வத்தி உருளைக்கிழங்கும் கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச திக்கான தேங்காய் பாலை சேர்க்கிறேன். இது கூட நம்ம அரைச்ச முந்திரி பாதாம் கசகசா விழுத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த விழுது பால் கறிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதே சமயம் நல்ல கிரீமியாவும் சுவையாவும் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா நல்ல கிரீமியா டேஸ்டான உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி பண்றதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கர்ல சேர்த்திருக்கேன். இப்ப இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த கிரேவிக்கு உருளைக்கிழங்கு வந்து சாதாரணமா நம்ம வேக வைக்கிறத விட நல்லா சாஃப்டா வேகிற மாதிரி வேக வச்சுக்கணும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு 4 விசில் வேக வச்சோம்னா அந்த அளவு வெந்து வந்துடும். மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வந்துருச்சு. கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த கிழங்க வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்க்கிறேன். அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போக இந்த கடலை மாவு எண்ணெயிலேயே வறுபடிட்டோம். இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளிய பியூரியா அரைச்சு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக கொதிச்சிட்டு இருக்கட்டும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்க, ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தோல் உரிச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி
ஒன்னு ரெண்டா மசிச்சு சேர்த்துக்கங்க. நம்ம சாஃப்டா வேக வச்சாதான் இந்த அளவுக்கு நமக்கு மசிக்க முடியும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இப்ப மசாலா நல்லா பெரட்டி விட்டாச்சு. இதுல தண்ணி சேர்க்கலாம். 1.25 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கொதிச்சுன்னா இன்னும் திக்காய் வரும். நீங்க தண்ணி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப 5 நிமிஷமா மசாலாவோட சேர்ந்து உருளைக்கிழங்கு வெந்து கிரேவி திக்காய் வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா பூரிக்கு சைடிஷா வச்சு சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும். இதுல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளையும் இந்த மாதிரி கசக்கி சேர்க்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் சேர்க்காத டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பூண்டு ஃப்ரை பண்ண போறோம். 300 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி கருத்து போகாம இருக்கிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துக்கலாம். இதுல 3/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிழங்கு 75% அதாவது 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல வெந்நீர்ல 10 நிமிஷமா ஊற வச்ச 6 காஞ்ச மிளகாவை தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெந்நீர்ல ஊற வச்ச 1 டீஸ்பூன் சோம்பையும் தண்ணியோட சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு சேர்க்கிறேன். பூண்டு பெரிய பூண்டுங்கிறதுனால 6 சேர்த்திருக்கேன். பூண்டு சின்ன சைஸா இருந்தா 8ல இருந்து 9 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த மசாலாவுக்கு மட்டும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதை கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப உருளைக்கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு கிழங்க மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. நல்லா வாசனையா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துட்டு உளுந்தெல்லாம் நல்லா சிவந்ததுக்கு அப்புறமா கறிவேப்பிலை. அடுத்து இதுல நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எண்ணெயிலேயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். இப்ப பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலால பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மீதியே விழாது. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சிருங்க. எண்ணெயிலேயே இந்த கிழங்கு ஃப்ரை ஆகி நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி ஓபன் பண்ணி கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா கிழங்கும் நல்லா ஒன்று போல ஃப்ரை ஆகி வரும். இப்ப கிழங்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. அப்ப 3/4 பங்கு அளவுக்கு வேக வச்சிருந்தோம். இது நல்லா ஃபுல்லா சாஃப்ட் ஆகி வர வரைக்கும் வெந்துட்டு இருக்கட்டும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். கிழங்கு நல்ல மசாலால ஃப்ரை ஆகி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கறிவேப்பிலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க.
ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஓப்பன்லயே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும், மூடி போட வேண்டாம். ஒரு நிமிஷமாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமன் வாசனையா உருளைக்கிழங்கு பூண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.